அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூஜா. வாழ்க்கையோட பயணத்தில் நம்ம நிறைய கதைகளை கேட்குறோம். ஆனால் அந்த கதைகள் எல்லாமே வெறும் கதைகளாகவே போயிடுதில்லை. ஆனால் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிற கதைகள் அனைத்துமே வெறும் கதை மட்டும் இல்லைங்க, ஒருத்தரோட வாழ்க்கையோட உண்மை கதைகளை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஆமாங்க, நான் இன்னைக்கு எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு அம்மாவோட கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான மலை கிராமத்தில் ராமசாமி ஐயருக்கு 3வது பெண்ணாக பிறக்கிறவங்க தான் நம்ம லக்ஷ்மி. இவங்களோட அப்பா ரயில்வேல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காருங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க அப்பா கிட்ட இருக்கிற சந்தோஷம் என்னவோ அவங்க மனைவியான பங்கஜத்துக்கிட்ட இல்லைங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததோ ஒரு ஆண்மகனை, ஆனால் பிறந்த தினவோ பொண்ணு இல்லைங்களா. நம்ம ராமசாமி ஐயரும் பெரிய செல்வந்தருங்க. அவருக்கு நிலத்துலேயோ எல்லாத்துலேயுமே நல்ல லாபம் கிடைச்சி மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டுறவராக தான் அவரும் இருக்கிறாரு. அதனால் தன்னுடைய மகளான லக்ஷ்மியையும் அவர் நல்ல செல்வ செழிப்பாக மட்டும் இல்லாமல் பாசத்தோடையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நம்ம லக்ஷ்மியும் ரொம்ப அறிவாகவும் அழகான பொண்ணாகவும் வளர்கிறாங்க. நல்ல மயில் போன்ற கண்கள், அடர்த்தியான கருமை நிற கூந்தல்னும், அது மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிற நல்ல மனப்பான்மையும் கொண்ட பொண்ணாக வளர்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்மி பார்த்திங்கன்னா படிப்புலையும் விளையாட்டுலையும் மிகுந்த நல்லா படிக்கிற பொண்ணாக வராங்க. அவங்களோட அறிவுத்திறமையால் அவங்க நல்லா படித்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே உத்தியோகமும் அவங்களுக்கு கிடைக்கிது. அதே டைமில் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு 3 தங்கைகளும் கடைசியாக ஒரு தம்பியுமே பிறக்கிறாங்க. நம்ம ராமசாமி ஐயருக்கோ தன் மகளை அரசு உத்தியோகத்துக்கு அனுப்புறதுக்கான ஒரு இலக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு தன்னுடைய மகளை சரியான வயதில் கல்யாணம் பண்ணி தரணும்னு அவர் முடிவெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் கொஞ்சம் வயசோட மூப்பு அதிகமாயிட்டே இருக்குங்கிறதுனால தன் மகள் லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி தரணுங்கிற அவரோட கட்டாயத்தினால அவர் வேகமாக நிறைய வரன்களை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு வர வரன்கள் எதுவுமே அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு அமையலைங்க. அதனால் தன் மகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரனை பிடிச்சி தரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறபோது தான் தன் ரயில்வே துறையிலேயே ஒரு கூட வேலை செய்கிற 27 வயதான வேதாச்சலம் மேலே இவருக்கு ஒரு பார்வைப்படுது. அந்த வேதாச்சலம் ரொம்ப துருதுருன்னு வேலை செஞ்சு நல்ல வெள்ளையான நிறம் மட்டும் இல்லாமல் மற்றவங்கிட்ட பழகுறதும் பால் போன்ற வெண்மையான குணத்தோடு இருக்கிறதா நம்ம ராமசாமி ஐயர் நினைக்கிறாரு. அதனாலே நம்ம வேதாச்சலத்தை பற்றி மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம வேதாச்சலத்தை பற்றி பார்க்கணும்னா நம்ம வேதாச்சலத்துக்கு அவங்க அப்பா பிறந்த உடனே அவங்க அப்பா இறந்துடுறாரு. உடனே இவரோட சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவும் விதவை ஆயிடுறாங்க. அதனால் பொறுப்பில்லாத அண்ணன், ஒரு அக்கா, அந்த அக்காவும் சிறு வயதிலேயே இளம் விதவை ஆயிடுறாங்க. இதனால் மொத்த குடும்ப பாரத்தையும் வேதாச்சலம் மேலே விழுகுது. வேதாச்சலமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் முடித்து ஒரு ரயில்வே துறையில் கவர்மெண்ட் வேலையும் வாங்கிடுறாருங்க. அவர் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தன்னுடைய கவர்மெண்ட் வேலையில் ஒரு பெரிய போஸ்டிங்கையும் பிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ராமசாமி ஐயரோட கண்ணில் இவர் படுறாரு. இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ராமசாமி ஐயருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுதுங்க. இதனால் நம்ம ராமசாமி ஐயர் எடுக்கிறார் ஒரு முடிவு. நம்ம பொண்ணு லக்ஷ்மிக்கு இவரை திருமணம் செஞ்சு வைக்கணுன்ட்டு. இவர் முடிவு எடுக்கிறதெல்லாம் இங்கே தப்பு இல்லைங்க. காலம் என்ன இவரோட வாழ்க்கையை இவங்க பொண்ணோட வாழ்க்கையை மாற்ற போகுதுங்கிறது தாங்க இங்கே பிரச்சனையே. அதே மாதிரி சீக்கிரமாக இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணமும் நடக்குது. ஆனால் வேதாச்சலம் என்னவோ நம்ம லக்ஷ்மி கூட எந்த ஒரு இணக்கமும் இல்லாத ஒருத்தராக தான் இருந்துட்டுருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அந்யோன்யமாகவும் காதலான பொய்யான காதலோடு அன்போடு இருந்த ஒரு வேதாச்சலம் நாட்கள் செல்ல செல்ல, அதுவும் திருமணம் ஆன பிறகு லக்ஷ்மி மேலே எந்த ஒரு அக்கறையும் அன்பு எதையுமே காமிக்காமையே போயிட்டுருக்காரு. லக்ஷ்மிக்கு இதெல்லாம் முதல்ல
சரி கல்யாண தொடக்கத்தில் இப்படி தான் இருக்குமோ என்னவோன்னு கொஞ்சம் சில நாட்களை ஓட்டுறாங்க. அந்த சில நாட்கள் சில வாரங்கள் ஆகுது. அந்த சில வாரங்கள் மாதங்களாகவும் நகருதுங்க. ஆனால் போக போக வேதாச்சலம் என்னவோ நம்ம லக்ஷ்மி கிட்ட இருந்து நகர்ந்துக்கிட்டே போகிறதை தவிர்த்து நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு அன்பும் காதலோ 2 பேருக்குள்ளே எந்த ஒரு அந்யோன்யமே இல்லாமல் 2 பேரும் ஆளுக்கு ஒரு தெக்காக இருக்கிறதா நம்ம லக்ஷ்மி உணர்றா. இதை உணர்ந்தது மட்டும் இல்லாமல் இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தன்னுடைய அப்பாக்கிட்ட போய் இதை முறையிடுறா லக்ஷ்மியும். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அப்பாவும் தன்னுடைய மகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. திருமணம் ஆனாவோ என்னவோ, திருமணத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்கு கூட போகக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு அப்பா தான் திருமணம் ஆன பிறகு வர பிரச்சனைகள் எல்லாம் நீயே சந்திச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி நகர்ந்துடுறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க நம்ம லக்ஷ்மியோட அப்பாவும் கல்யாணம்னா அப்படி தான் முன்ன பின்ன இருக்கும், உனக்கு அப்புறம் 4 பொண்ணுங்களும் இருக்காங்க, இன்னும் நான் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம லக்ஷ்மி சுக்குநூறாக உடையவும் செய்கிறாங்க. அங்கே புகுந்த வீட்டில் இவங்களுக்கான மரியாதையும் கிடையாது, புருஷன்கிட்ட அன்பும் கிடையாது. ஆனால் அங்கே நடக்கிற கொடுமைகளை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியவும் இல்லைங்க. இருந்தாலும் தன்னுடைய கணவரை ரொம்ப கண்காணிக்க பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது தன்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காங்கன்ட்டு. நாட்கள் செல்ல செல்ல மாமியாரோட கொடுமை அதிகமாகவும் செய்யுது. ஒரு பக்கம் நாத்தனார், ஒரு பக்கம் தன்னுடைய கணவர், இப்படி சுற்றியுமே இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்கள் சுக்குநூறாக உடஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப நிர்கதியாக நிற்கிறாங்க இந்த லக்ஷ்மி. அதுக்கு அடுத்தது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த திருமணம் நடந்ததுக்கான நோக்கமே நம்ம வேதாச்சலம் இவங்க வேதாச்சலம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறதுனாலையும் தன் லக்ஷ்மி மிகப்பெரிய செல்வந்தருடைய பொண்ணுங்கிறதுனாலையும் திட்டம் தீட்டி மட்டுமே இந்த திருமணம் நடந்திருக்குன்னு தெரிய வருது. இதை போய் லக்ஷ்மி அவங்க அப்பா கிட்ட முறையிடலான்னு போகிறதுக்குள்ளேயே அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இன்னும் சொல்லவா வேணும்? லக்ஷ்மியோட கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாக நாளுக்கு நாள் வேதாச்சலம், நீ இந்த சொத்தை எல்லாம் உன் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் என் பேரில் மாற்றி கொடுத்துட்டு நீ எங்கேயாவது காணாமல் கிளம்பு அப்படின்னு நாளுக்கு நாள் நம்ம லக்ஷ்மியை போட்டு அடித்து ரொம்ப துன்புறுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து இந்த கொடுமைகளை தாங்க முடியாத லக்ஷ்மி என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு 27 வயசு உள்ள என்ன மன தைரியமும் இல்லாமல் இப்போ தன்னோட பிறந்த வீட்லேயும் எந்த ஒரு அக்கறையும் அன்பும் யாரும் கொடுக்கவும் ஆள் இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறாங்க. கடைசியாக அந்த வேதாச்சலமே நினச்ச மாதிரி அவங்களோட சொத்துக்கள் அனைத்துமே எழுதியும் வாங்கிடுறாங்க. அதோடு அவங்க நிற்கவும் இல்லை. லக்ஷ்மியை எப்படியாவது கொல்லணும்னு நினச்சிட்ருக்கிற பட்சத்தில் அவங்கள கடுமையாக தாக்குறாங்க. கண்ணை கூட திறக்க முடியாத நிலைமையில் இருக்கிற லக்ஷ்மி காயப்பட்டு கண்ணீர் வலிய ரத்தங்கள் வர வர அப்படியே கண் சுருண்டு கீழேயும் விழுந்துடுறாங்க. இதுக்கு அடுத்து இவங்களோட வாழ்க்கை இவங்களை எப்படி புரட்ட போகுதுங்கிறத நான் உங்களுக்கு என்னுடைய அடுத்த பாகத்தில் சொல்கிறேங்க. ஆனால் இந்த கதை இது ஒரு கதை மட்டும் இல்லைங்க. நான் கண்ட மனிதர்கள் சிலர்னு நான் இது வெறும் ஒரு உண்மை கதையை நான் எடுக்க காரணம், சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு சிலரோட மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தாங்க இந்த லக்ஷ்மி அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த இந்த மாற்றமும் என்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்க. அடுத்த பாகத்தில் இவங்களோட மிச்ச வாழ்க்கை கதையும் நான் சொல்கிறேங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.